குரோம் ஆப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸை எப்படி வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படின்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். குரோம் ஆப்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அதிகமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குரோம்லேருந்து எதனால நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் குரோமில் நிறைய வெப்சைட் இதெல்லாமே வந்து பார்ப்பீங்க. அப்படி வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா வந்து அலோவ் கொடுக்கணுமா இல்லை பிளாக் கொடுக்கணுமா அப்படின்னு வந்து கேட்கும். அப்போ நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டு இருக்கும். ஸோ இனிமேட்டு நீங்கள் வந்து குரோமில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வெப்சைட்டில் வரக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா எப்போதுமே பிளாக் வந்து கொடுங்க. அதை அலோவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கும். அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது இனிமேட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே கம்ப்ளீட்டாக வரக்கூடாது, அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் குரோம் நோட்டிஃபிகேஷனே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அப்படி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா வந்து வராது. இப்போது உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய இந்த குரோம் ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஐ பட்டன் வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லைனா ஆப் இன்ஃபோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா குரோமோட ஆப் இன்ஃபர்மேஷன் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஷோ நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அது ஆனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்படி நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரோம் நோட்டிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இனிமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு நோட்டிஃபிகேஷனும் குரோம்லேருந்து வந்து வராது. இப்போது இந்த வீடியோ மூலியமாக குரோமில் எப்படி வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.